தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது என்று மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் கடந்த 21ஆம் தேதி உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நிவர் புயலாக புதுச்சேரிக்கும் மரக்காணத்துக்கும் இடையே கடந்த 25ஆம் தேதி கரையை கடந்தது. அதன் தொடர்ச்சியாக தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 48 மணி நேரத்தில் புயலாக மாறவும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறினால் புரேவி என பெயர் வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது எதிர்வரும் 30ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் டிசம்பர் 1 முதல் 3 வரை பரவலாக மழை பெய்யும். நிறைய ஒரு ஒத்துமை வரல எல்லா மாடலுக்கு இடையில் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கும். வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து புயலுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தற்போது நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். தொடர்ந்து கண்காணித்து சொல்லுவோம். இப்போ தான் இன்னும் உருவாகவில்லை. இன்னும் 48 மணி நேரத்தில் உருவாகும். அதற்கு பிறகு வலுப்பெறக்கூடும். பிறகு கரையை நோக்கி வரும்பொழுது பொதுவாக இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தென் தமிழக பகுதிகளுக்கு வாய்ப்புகள் அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தென் தமிழக பகுதிக்கு வட தமிழகத்தில் மழை இருக்கும். அதிகபட்சமாக பார்க்கும் பொழுது தென் தமிழகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. மாறுதல் இருந்தால் கண்காணித்து தொடர்ந்து மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம். இன்னும் உருவாகவில்லை. பொதுவாக அவர்கள் நம்ம சொல்லுவோம். இன்னும் 5 தினங்களுக்கு பிறகு தான் இருக்குது நம்ம சொல்லுவோம். ஓகே, 5ஆம் தேதி ஒட்டினப்படி பார்த்தீங்கன்னா இந்த தமிழக கடற்கரை பகுதிகள், குமரிக்கடல், இந்த பகுதிகளுக்கெல்லாம் அவர்கள் செல்ல வேண்டாம். அது டிசம்பர் 1 முதல் 3 வரையான காலகட்டத்தில் அது நாளை இன்னும் உறுதிப்படுத்தி அவர்களுக்கு நல்ல பதிவு சொல்லுவோம்.